மாண்புக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஆட்சியில் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறதா தீமை கிடைக்கிறதா கிடைத்திருக்கிறதா என்ற பட்டிமன்றத்தில் தீமைதான் கிடைத்திருக்கிறது. விலைவாசியை விஷம்போது ஏறி இருக்கிறது. இன்றைக்கு நாம் தான் மகாத்மா காந்தியை போல நம்ம இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா இடங்களிலும் பேசியிருக்கிறார். 500 ரூபாயில நம்ம திண்டுக்கல் சென்னைக்கு போயிருந்ததை இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாதான் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க. நன்கொடை என்ற பேரில் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கி வெளியே கணக்கு வந்திருக்கிறது. இது ஒன்றே போதும். மத்திய அரசாங்கம் எவ்வளவு மோசமாக மக்களுடைய வரிப்பணத்தை, இந்தியாவுடைய வரிப்பணத்தை தொழிலாளர்கள் மூலமாக கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மைகளுக்கு எந்தெந்த வகையிலே தொகை கொடுக்க முடியும் அவைகளும் செய்து சிறுபான்மை என்ற வகையில் சூழ்நிலையை உருவாக்கி வந்த நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். எல்லாரும் போன் பண்ணி யார்கிட்ட கேட்கிறாரு? 1000 ரூபாய் வாங்கின பெண்களை கேட்கறது. அவங்க என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் வந்து நல்லா இருக்காங்க. வாங்காத பெண்கள் 50% இருக்கிறார்கள். அரசியல் ஆண்மை இருந்தால் 1000 கொடுக்காத பெண்ணிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி, நான் ஸ்டாலின் பேசுறேன், கருணாநிதி மகன் பேசுறது நல்லா இருக்குன்னு கேட்டா அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். பெண்கள் 50 ரூபாய் சொல்லி நீங்க சொல்லுவீங்க. திமுக ஆட்சி தலைவர் மாண்புக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஆட்சியில் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறதா தீமை கிடைக்கிறதா கிடைத்திருக்கிறதா என்ற பட்டிமன்றத்தில் தீமைதான் கிடைத்திருக்கிறது. விலைவாசியை விஷம்போது ஏறி இருக்கிறது. மக்கள் சொல்லாத துயரத்திலே மாட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு தீமையான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் மத்தியிலே தங்கத்தின் விலை 50,000 ஏறி இருக்கிறது. கேஸ் விலை ஏறி இருக்கிறது. அதே போலவே மத்திய அரசாங்கத்தை பொறுத்தப்பட்ட அத்தனை விலைகளில் உயர்த்திவிட்டு இன்றைக்கு நாம் தான் மகாத்மா காந்தியை போல நம்ம இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். 10 வருட காலமாக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியிலே எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் சிறப்பு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ரயில்களில் புதுமையாக ஒரு வடிவமைத்துவிட்டு அதற்கு பல்வேறு பேர்கள் தேஜஸ்வி, வந்தே பாரத் அப்படின்னு அடிச்சுட்டு 500 ரூபாயில நம்ம திண்டுக்கல் சென்னைக்கு போயிட்டு வந்ததை இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாதான் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியாதான் புதிய வகையான ஒரு கொள்ளை இது. இன்னைக்கு எல்லா ரயிலும் எடுத்துட்டு எங்க பார்த்தாலும் நம்ம இந்திய பாரத்திலையும் தேஜஸ்வி சொல்லி 500 ரூபாய்க்கு சென்ற இடங்கள்லாம் 5000 போவதை போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி சாதனையை பாருங்கள் என்று மத்திய அரசாங்கம் போகும். அதே போல 14,000 கோடிகளுக்கு மேலே இருக்கிற தொழிலதிபர்கள் நன்கொடை என்ற பேரில் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கி வெளியே கணக்கு வந்திருக்கிறது. பாரத வங்கியின் மூலமாக எந்தெந்த தொழிலதிபர்கள் யார் யார் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கணக்கை கேட்டால் வழக்கு போட்டு அதை கணக்கு வழக்கு போட்டு ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ மற்ற இடங்களில் நடக்கும்போது பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து எங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை டைம் கொடுத்து அப்பதான் அந்த லிஸ்ட் எடுக்க. ஆனால் இந்த நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க அது இயற்கை தெரிஞ்சவங்க சொல்றாங்க, 2 மணி நேரத்தில் அது தட்டினா பட்டு தட்டினா இந்தியா முழுவதும் யார் யார் பணம் கொடுக்குறாங்க செய்தி வந்துடும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மத்திய அரசாங்கத்திற்கு யார் யார் பணம் கொடுத்திருக்கிறார்கள், எப்படி மத்திய அரசாங்கம் அவர்களிடம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை மறைப்பதற்காக இன்றைக்கு பாரத ஸ்டேட் வங்கி அவைகளை எல்லாம் மறைத்து 30ஆம் தேதி ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்துடைய முகத்திரையை இன்றைக்கு கிழிப்பதற்கு முடியாத சூழ்நிலை காண்பித்திருக்கிறார்கள். இது ஒன்றே போதும். மத்திய அரசாங்கம் எவ்வளவு மோசமாக மக்களுடைய வரிப்பணத்தை,
இந்தியாவுடைய வரிப்பணத்தை தொழிலாளர்கள் மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். அரசியல் ஆண்மை இல்லாமல் அதை காட்டுவதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது வெளியே தெரியாத மத்திய அரசாங்கத்தின் கொள்ளை நிதி என்பதை இன்றைக்கு அத்தனை மத்திய இந்தியாவில் இருக்க அத்தனை தலைவர்களும் இதை தோல்வித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மைகளுக்கு எந்தெந்த வகையிலே தொகை கொடுக்க முடியும் அவைகளும் செய்து சிறுபான்மை நடத்துகின்ற வகையிலே சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என்பதை உணர்ந்துதான் அந்த பிஜேபி கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் அரசியல் ஆண்மையோடு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். வந்த உடனே நம்முடைய 3 ஆண்டுல நாங்கள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏன் வந்தோம், இந்த நிகழ்ச்சி ஏன் விளையும் என்பதை அன்றைக்கு சொன்னோம். நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். எல்லாருக்கும் போன் பண்ணு. யார்கிட்ட கேட்கிறாரு? 1000 ரூபாய் வாங்கின பெண்களிடம் கேட்கறது. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா 1000 ரூபாய் வந்து நல்லா இருக்காங்க. வாங்காத பெண்கள் 50% இருக்கிறாங்க. 1.25 கோடி மக்கள் பெண்கள் வாங்க. அரசியல் ஆண்மை இருந்தால் 1000 கொடுக்காத பெண்ணிடம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி, நான் ஸ்டாலின் பேசுறேன், கருணாநிதி மகன் பேசுறேன், நல்லா இருக்குன்னு கேட்டா அது என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். பெண்கள் அவங்க வாய்ப்பு எப்படி நீங்க சொல்லுவீங்க? கையில இருக்கிற உபகரணங்களை எடுத்து கூட பேசலாம். இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? தம்பி பரம் சொன்னவர்கள் சொன்னது போல தாலிக்கு சங்கம் 50,000 ரூபாயும் 4 பவுன் 8 பவுன் ஆக்கி அம்மா கொடுத்தாங்க. 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 8 கிராம் 50,000 அதை கொடுத்த உத்தவி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.